நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழுக்கு கரை, உப்பு கரை, நிறைய அழுக்கு கரை பட்டிருக்குங்க. அந்த மாதிரி அழுக்கு கரைப்பட்ட சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே ஒரே நிமிஷம் நீங்கள் டக்குன்னு புதுசு போல் மாற்றிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள காட்டிக்கிறேங்க. எந்த ஒரு கெமிக்கல் இல்லைங்க, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக புதுசு போல் மாற்றிடலாங்க. அதை பார்த்து நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்குள்ள நீங்கள் சேர்ப்புங்க இல்லையா, ஆப்ப சோடாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்த டூத் பேஸ்ட் நீங்கள் எடுத்தாலும் சரிங்க, ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் டூத் பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பொருள் சேர்த்தாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வேற எந்த பொருள் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட் ஆப்போசிட் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி. இப்போ பாருங்க, இந்த லிக்விடை நம்ம கட்டியில் கலக்கி விட்டாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க, அதனால கொஞ்சம் போல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு சின்ன பீஸ் துண்டு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை நீங்கள் இந்த லிக்விடுக்குள்ள நல்லா நனைச்சிக்கோங்க. நல்லா நனைச்சிட்டு நல்லா நீங்கள் புளிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா நீங்கள் புளிஞ்சு விட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு அழுக்கு கரை இருந்தாலும் சரிங்க, மோசமான நிலைமை இருந்தாலும் சரிங்க, இந்த 2 பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுங்க. அந்த சுவிட்ச் பாக்ஸ் அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். நீங்களே பாருங்கள் என்னோட சுவிட்ச் பாக்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ நான் துடைக்கும் போது நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி துடைக்கிறதுனால ஷாக்ல எதுவுமே அடிக்காதுங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லா தண்ணி புழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம துணியில வச்சுதான் நம்ம துடைக்கிறோம். அதுவும் இல்லாம கரண்ட்டும் பாருங்க ஆன்ல தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம கரெக்டா நீங்க துணி வச்சு நீங்க இந்த மாதிரி துடைச்சா போதுங்க. கரண்ட் ஷாக் எதுவுமே அடிக்காது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த சுவிட்ச் பாக்ஸ் நல்லா பளிச்சுட்டு இருக்கும். கரெக்டா நீங்க 1 நிமிஷம் போல தேய்ச்சி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல தேய்ச்சி விட்டுட்டு வேற ஒரு துணி எடுத்துக்கோங்க. வேற ஒரு துணியில நீங்க தண்ணி லைட்டா தொட்டுட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்ட பின்னாடி நீங்க இந்த சுவிட்ச் பாக்ஸ் நல்லா நீங்க தொடச்சு எடுத்தா போதுங்க. அந்த சுவிட்ச் பாக்ஸ் நல்லா புதுசு போல மின்னுங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு.